டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பாக மனு அளித்ததாக தகவல். தமிழகத்தில் என்டிஏ ஆட்சி அமைந்ததும் சாராய வெள்ளம் வடிந்துள்ளது. மாநிலங்களவையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. मैं आपको विश्वास दिलाता हूं एनडीए की सरकार बनेगी और शराब का फ्लड सूख जाएगा। 2026 तक राह देखिए बस। ये शराब का फ्लड और करप्शन का आंधी दोनों रुक जाने वाला है. திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கும் கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரலாம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி. தேசிய ஜனநாயக கூட்டணி இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒருபோதும் செயல்பட்டது இல்லை என அண்ணாமலை பேச்சு. வெறும் இப்தார் நிகழ்ச்சிக்கு மட்டும் வருகை தரும் அரசியல்வாதிகள் நாங்கள் இல்லை எனவும் திட்டவட்டம். கொஞ்சம் உங்களுடைய மனதை திறந்து ஒரு 10 நிமிஷம் மனதை திறந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவை பற்றி தேசிய ஜனநாயக கூட்டணி எங்கேயாவது நாம சிறுபான்மை மக்களுக்கு எதிரியாக எங்கேயாச்சும் இருந்திருக்கிறோமா அப்படின்னு நீங்க ஒரு 10 நிமிஷம் யோசிச்சீங்கன்னா போற, வேற எதுவும் எனக்கு வேண்டாம். இயக்குனர் பாரதி ராஜாவின் மகனும் நடிகருமான மனோஜ் காலமானார். இருதய அறுவை சிகிச்சை செய்திருந்த நிலையில் மாரடைப்பு காரணமாக மரணம். இயக்குனர் பாரதி ராஜா மகன் மறைவிற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இரங்கல். துயரமான நேரத்தை கடந்து வரும் வலிமையை இறைவன் குடும்பத்தாருக்கு வழங்க வேண்டும் என பிரார்த்திப்பதாக எக்ஸ்பதி. நடிகர் மனோஜ் மறைவிற்கு மத்திய அமைச்சர் எல் முருகன் இரங்கல். மறைவு செய்தி மிகுந்த வருத்தமளிப்பதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. நடிகர் மனோஜ் மறைவிற்கு இசையமைப்பாளர் இளையராஜா வீடியோ வெளியிட்டு இரங்கல். என்ன சொல்வதென்றே தனக்கு வார்த்தை வரவில்லை என வேதனை. வார்த்தை வரவில்லை. இப்படி ஒரு சோகம் பாரதிக்கு நிகழ்ந்திருக்க வேண்டாம். மனோஜின் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுகிறேன். இயக்குனர் பாரதி ராஜா மகனும் நடிகருமான மனோஜ் மறைவை ஒட்டி திரை பிரபலங்கள் நேரில் அஞ்சலி. இன்று மாலை 4 மணிக்கு பெசன்ட் நகர் மின் மைதானத்தில் உடல் நல்லடக்கம் செய்யப்படும் என தகவல். தமிழகத்தில் மார்ச் 29ஆம் தேதி ரேஷன் கடைகள் வழக்கம் போல் செயல்படும் என உணவுப் பொருள் வழங்கல் துறை அறிவிப்பு. மாத இறுதி பணி நாள் பொது விடுமுறை என்பதால் நடவடிக்கை. செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியருக்கு எதிராக பிறப்பித்த பிடி வாரண்டை திரும்ப பெற்றது உயர்நீதிமன்றம். நீதிமன்ற உத்தரவுப்படி கருணை அடிப்படையில் வேலை வழங்கியதால் நடவடிக்கை வாபஸ். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் பத்திரப்பதிவு அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம். சார் பதிவாளர் பட்டியலிட்டு லஞ்சம் பெறுவதாக ரியல் எஸ்டேட் சங்கத்தினர் குற்றச்சாட்டு. தெலங்கானாவில் தலைமை செயலகம் முன் போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜக மகளிர் அணி நிர்வாகிகள். மகளிருக்கு இருசக்கர வாகனம் வழங்குவோம் என்ற வாக்குறுதியை நிறைவேற்ற மாநில அரசுக்கு வலியுறுத்தல். நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் இருந்து கட்டுக்கட்டாக பணம் கண்டெடுக்கப்பட்ட விவகாரம். உச்சநீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட 3 குழு நீதிபதி வீட்டில் சோதனை.
ஹரியானாவின் சோனிபட் நகரில் உள்ள தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து. நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்த தீயணைப்புத் துறை. ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் பதவிக்காலம் நீட்டிப்பு. மக்களவையில் தீர்மானத்துக்கு ஒப்புதல். இந்தோனேஷியாவில் புதிய இராணுவ சட்டத்திற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள். வன்முறையாக மாறியதால் பதற்றம். அமெரிக்காவில் IBM நிறுவனத்தில் பணியாற்றிய 9,000 பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல். உலகின் முன்னணி நிறுவனத்தின் நடவடிக்கையால் IT ஊழியர்கள் கலக்கம். IPL தொடரில் பஞ்சாப் அணிக்கு த்ரில் வெற்றி. 11 ரன்கள் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வீழ்த்தி அசத்தல். பத்தொன்பதாவது முறையாக டக் அவுட் ஆன பஞ்சாப் வீரர் மேக்ஸ்வெல். IPL தொடரில் அதிக முறை டக் அவுட் ஆனவர் என்ற மோசமான சாதனையை படைத்தார். IPL தொடரின் இன்றைய ஆட்டத்தில் ராஜஸ்தான் கொல்கத்தா அணிகள் முதல் வெற்றியை ருசிக்கும் முனைப்பில் இரு அணிகளும் பலவருட்சை.